Realme X சீரிஸ்ல X7 and X7 Pro phones இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த phones எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே ஆல்ரெடி சைனால லாஸ்ட் செப்டம்பர்ல லான்ச் பண்ணாங்க. ஆனா இப்போதான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. X7 Pro டிசைன் பார்க்க நல்லா இருக்கு. இந்த ஃபோனோட சைஸ் 6.55 இன்ச், ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 91.6% கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் Full HD+, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்தவரை 240Hz, நல்ல ரெஸ்பான்சிவான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் Gorilla Glass வெர்ஷன் 5 அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் 1200 நிட்ஸ், நல்ல பிரைட்டான பேனல் கொடுத்துருக்காங்க. நார்மல் சன்லைட்டில் கூட இந்த டிஸ்பிளே உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ராசஸர். இந்த ஃபோன் MediaTek Dimensity 1000+ல ரன் ஆகுது. இந்த ஃபோன் தான் Dimensity 1000+ஓட லான்ச் ஆகிற செகண்ட் ஃபோன் இந்தியாவில். ஆல்ரெடி Oppo Reno 5 Proல லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ப்ராசஸரை நீங்கள் Snapdragon கூட கம்பேர் பண்ணீங்கன்னா 855+க்கு அபோவ்லையும் 865க்கு பிலோலையும் பெர்ஃபார்ம் பண்ணும். கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப் ஃபோன் லெவல் பெர்ஃபார்ம் பண்ணும். கேமிங்னு சொல்லும்போது ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் கிடைக்கும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு 128GB UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கிடையாது, ஸோ ஸ்டோரேஜ் உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஃபோனில் 3.5mm ஆடியோ ஜாக் போர்ட்டும் கிடையாது. நெக்ஸ்ட் கேமராஸ். பிரைமரி சென்சர் 64 மெகாபிக்சல் Sony IMX 686 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைமரி சென்சாரோட அப்பேச்சர் f1.8, செகண்டரி சென்சார் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ், இதோட அப்பேச்சர் f2.2, தேர்ட் அண்ட் ஃபோர்த் சென்சர் ஜஸ்ட் கவுண்டிங்காக மேக்ரோ அண்ட் டெப்த் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை 32 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பேச்சர் f2.45. AMOLED பேனல் யூஸ் பண்ணதுனால இந்த ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி 4500 mAh கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ் சூப்பர் வூக் 2.0 சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த 65 வாட்ஸை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 0 to 100 வெறும் 35 மினிட்ஸில் சார்ஜ் ஆயிரும். ஃபோனோட வெயிட் 184 கிராம்ஸ் தான். திக்னஸும் 8.5mm தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் Android 10ல தான் ரன் ஆகுது. இதுக்கு மேலே Realme UI அப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரைசிங். இந்த ஃபோன் 29,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 128GB வேரியண்ட். இந்த ஃபோனோட காம்படிஷன் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. OnePlus லான்ச் பண்ணாலும் அரௌண்ட் 43Kல தான் ஸ்டார்ட் ஆகும். Oppo Reno 5 Pro விட 6K கம்மியாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். February 10th இருந்து நீங்கள் இந்த ஃபோனை Flipkart இல்லைனா ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் கூட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் Realme X7. இதே ஃபோன் தான் ஆல்ரெடி V15 சைனாவில் லான்ச் பண்ணாங்க. இப்போ அதை ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் X7 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த V15க்கும் X7க்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ஸ்லைட் சேஞ்சஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. X7 டிசைன் பொறுத்தவரை ஹிட் ஆர் மிஸ் தான். எத்தனை பேருக்கு இந்த நெபுலா டிசைன் பிடிக்கும்னு தெரில. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக இந்த நெபுலா டிசைன் ஓகே தான், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இதே நெபுலா டிசைனை தான் சைனாவில் கொய் டிசைன் சொல்லியிருந்தாங்க. அதாவது கொய் ஃபிஷ்ஷில் என்ன கலர் இருக்கோ அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் இதில் டிசைனாக கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு நெபுலா டிசைன் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தனியாக சில்வர் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்தவரை உங்கள் விருப்பம் தான். X7 ஃபோனோட சைஸ் 6.4 இன்ச். டிஸ்பிளேக்கு AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் Full HD+, 60Hz தான் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட் 180Hz. வெறும் 60Hz கொடுத்துருக்கிறது நெகட்டிவ் தான். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், MI 10Aல 120Hz கொடுத்துருக்காங்க, இங்கே வெறும் 60Hz தான் கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் MI 10Aல IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க, இங்கே AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஒன்றும் IPS LCD பேனல் மோசம் கிடையாது. AMOLED பேனலில் பிளாக்ஸ் நல்லா பஞ்சியாக இருக்கும், கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் நல்லா இருக்கும் LCD பேனல் கூட கம்பேர் பண்ணும்போது. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் 600 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர். இந்த ஃபோன் MediaTek Dimensity 800Uல ரன் ஆகுது. இந்த ஃபோன் தான் Dimensity 800Uவோட லான்ச் ஆகிற ஃபஸ்ட்டு ஃபோன் இந்தியாவில். Snapdragon கூட கம்பேர் பண்ணும்போது Snapdragon 750Gயும் 800Uவும் சேம் பெர்ஃபார்ம் தான் பண்ணும். ஆனால் பேட்டரி மேனேஜ்மெண்ட்டில் Snapdragon விட ஒரு ஸ்டெப் MediaTek எப்போவுமே கம்மி தான். கேமிங் பொறுத்தவரை Snapdragon 750G அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6 and 8GB LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு 128GB UFS 2.1 ஒரே ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கிடையாது, இது ஒரு நெகட்டிவ் தான். கூடவே X7 Pro மாதிரி இங்கேயும் 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேமராஸ். பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைமரி சென்சாரோட அப்பேச்சர் f1.8. இங்கே 6P லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பிரைமரி சென்சாருக்கு. செகண்டரி சென்சார் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ், இதோட அப்பேச்சர் f2.2. செகண்டரி சென்சாருக்கு வெறும் 5P லென்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் சென்சார் ஜஸ்ட் கவுண்டிங்காக மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 16 மெகாபிக்சல், இதோட அப்பேச்சர் f2.5.
இந்த ஃபோன்லேயும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி 4310 mAh கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ் சூப்பர் புக் 2.0 சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோன் வெறும் 50 வாட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். 50 வாட்ஸ் வச்சு சார்ஜ் பண்ணும்போது 0 to 100 வெறும் 47 மினிட்ஸில் சார்ஜ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் வெறும் 176 கிராம்ஸ், திக்னஸும் 8.1 mm தான் கொடுத்துருக்காங்க சில்வர் வேரியண்ட்டுக்கு. நெபுலா வேரியண்ட்டோட வெயிட் 179 கிராம்ஸ், திக்னஸ் 8.3 mm கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிரைசிங். இந்த ஃபோன் 19,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டான 6GB RAM 128GB வேரியண்ட். 21,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க 8GB RAM 120GB வேரியண்ட். இந்த ஃபோனோட காம்படிஷன் Mi 10i தான். ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே சேம் பர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் கேமராவில் Mi 10iல 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சலுக்கும் 108 மெகா பிக்சலுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. சப்போஸ் எனக்கு 108 மெகா பிக்சல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக Mi 10i கூட வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா 1000 rupees பே பண்ணணும். ஆனால் அந்த 1000 rupeesம் 6GB RAM 64GBக்கு மட்டும்தான். இல்லை உங்களுக்கு 120GB ஸ்டோரேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 1000 rupees பே பண்ணணும். மொத்தத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா 2000 rupees பே பண்ண மாதிரி வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே பெர்ஃபார்மன்ஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரெண்டு ஃபோன்ஸில் எந்த ஃபோன்னாலும் வாங்கிக்கலாம். Realme X7ஓட ஃபஸ்ட்டு சேல் February 12th ஃப்ளிப்கார்ட் இல்லைனா ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும்.